ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு என்னன்றதை பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் வந்தால் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து பேசின்னு இருப்பார் இல்லைங்களா, அந்த சீனில் தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடணும். கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குல்ல, யார் பக்கம் தீர்ப்பாகுதோ அவங்க இந்த வீடியோ எடுத்துக்கோங்கன்றது கிளியராக கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க. சரி, இப்போ உங்கள் வீட்டுள்ளே போயிட்டு உங்களுக்கு உங்கள் தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறேன்னா, போயிட்டு சீக்கிரமாக திங்ஸ் எடுத்துன்னு வாங்க, சீல் பண்ணணும், ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே உள்ளாரதா சோழன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தான் திட்டின்னு இருக்கிறாரு. போங்கண்ணே, போ பாண்டி, உன்னுடைய புக்ஸு, ஆல் டிக்கெட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோ, அண்ணா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்லுவார். அழுதுகிட்டே தான் பேசுவார். அதுக்கப்புறம் நடேசன் வந்து திட்டுவார். நான் எதுக்குடா இந்த வீட்டை விட்டு போகணும், நான் இது ஏன் வீடுடா அப்படின்னா, வீடுனா ப்ரூஃப் காமி கேட்குறாங்கல்ல, ப்ரூஃப் காமி அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கோவப்பட்டு சொல்கிறாரு. உடனே வந்து எங்கள் அப்பா சொன்னாருடா, நான் உங்கள் அப்பா சொன்னார்ல, அதை ப்ரூஃபாக காமிக்க சொல்கிறாங்கல்ல, காது கேட்கலையா, பைத்தியமாயா நீ அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து நடேசனை திட்டுறாரு. உடனே நிலா தான் வராங்க. நிலா வந்து வெளியில் இப்போ இன்ஸ்பெக்டர் ஜீப்பெல்லாம் நிற்கிறத பார்த்து பயந்துட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து கேட்குறாங்க சேரன்கிட்ட, என்ன போலீஸ்லாம் வந்துருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லைப்பா வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணல, அது இடிக்கிறேன்னு நினச்சிட்டு நம்மளை காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கப்பா, உன்னோடைய திங்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சேரன் சொல்கிறாரு. தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுவார். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் வளர்ந்தோம், விளையாடணும், இதை விட்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சேரன் சொல்லுவார். என்னென்ன பண்ணுறது, நீங்கள் தான் எல்லாருக்குமே ஆறுதலாக இருக்கணும், நீங்களே உடஞ்சி போய் உக்காண்ட்ருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸ் எல்லாம் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவர் சோழன் தான் வந்து திட்டிகிட்டு இருப்பார். இந்த வீடு நமக்கு ராசியே இல்லை, இங்கே வந்து ஒரு நல்லதுமே எதுவும் நடக்கவே இல்லை, பாம்பு வந்துச்சு, அதனால நம்ம வீடு காலி பண்ணிட்டு போகிறோம், அந்த அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்கிறாரு. எல்லாரையும் ஒரு வழியாக வந்து பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து நிற்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நடேசன் தான் வந்து நடேசனுடைய அண்ணனையும் தங்கச்சியும் வந்து திட்டுறாங்க. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் வயிறு எறிஞ்சு சொல்கிற, நாசமாக போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து மண்ணை தூற்றி சாபம் விடுறாரு. உடனே அவங்க அத்தா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி, இது பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏமா இதுக்கெல்லாமாம்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க, முதல்ல அவங்க சீல் வச்சுட்டு போட்டோம், போங்கம்மா, உங்கள் குடும்ப பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு. உடனே இவர் திட்டிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரச்சனை பண்ணுறார் நடேசன். நான் இனி வரமாட்டேன், இது ஏன் வீடுறா, நான் ஏன்டா வரணும்னு உட்காராத, அடுத்தது உடனே பிடிச்சி தூக்கி உள்ளே போட போகிறான், எழுந்து வாயா ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சந்தா தான் சொல்கிறாங்க, எல்லோரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுங்க அப்படின்னு. அதுக்கு உடனே சேரன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீடு சின்னதுப்பா, இத்தனை பேர் தங்கறதுக்கு அங்கே வசதி இருக்காது, நீ பயப்படாத, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு எதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி எதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சேரன் சொல்கிறாரு. நான் உனக்கு கால் பண்ணுறாங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சந்தாவை அனுப்பி விட்டுறாங்க. உடனே இவர் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நிலாக்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு, தப்பாக நினச்சிக்காதப்பா, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் ஹோட்டலுக்கெலாம் இட்டு போகிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு. பரவாயில்லண்ணே, நான் எதுவும் நினச்சிக்கல, போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் தான் இருக்குது, 8000 வாடகை சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்ற போகிறாங்க. ஒரே ஒரு ரூமில் மட்டும் நிலாவை விட்டுட்டு மற்ற எல்லாருமே ஒரு ரூமில் இருக்கிறாங்க. உடனே சோழன் தான் சொல்கிறாரு, நான் வேணா நிலா கூட போய் தங்கிக்கிட்டோமா அப்படின்னு. ஏண்டா உனக்கு ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிளுப்பு கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து கேட்குறாரு. நீ அங்கே போக தேவையில்ல, எல்லாருமே என்ன என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே இருக்கிறீங்க, பச்சை சட்டை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சேரனை வந்து திட்டுறாரு. டேய் கம்னு இருடா, வேலை பார்த்தன் போடா அப்படின்ற மாதிரி வந்து நிலாவை ஒரு ரூமில் விட்டுட்டு இவங்கெல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே வராங்க.
நடேசன் வந்து ரூம் உள்ள வரவே மாட்டேங்கிறாரு. அது ஏன் வீடுடா, அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி இருந்த வீட்டை விட்டுட்டு வந்து இந்த புறா கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து என்னை அடைக்க பார்க்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து சொல்லுவார். உடனே யோ வாயா, இருக்கிற பிரச்சனையில் நீ வேற அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து அவர் நடேசனை உள்ளே இழுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. உடனே நிலா ரூம் திறந்துட்டு வந்து இங்கே சேரன் கிட்ட தான் இந்த ரூமுக்கு வந்து கேட்குறாங்க. அண்ணா அது அவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது, நான் மட்டும் தங்குறேன்னு, நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க எப்படி தங்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே சோழன் வந்து நான் வேணா போய் தங்கிக்கிட்டுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சேரன் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் தங்க தேவையில்ல, நீ அங்கே போகவே வேணாம், நீ இருமா அம்மா, நீ போ முதல்ல அந்த ரூமுக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடுற மாதிரி தான் காமிப்பாங்க. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு இவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிலாவுடைய ஜுவல்ஸ் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸு கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சோழன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருந்த காசு எல்லாமே வந்து ஹோட்டலுக்கு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, வேறு எதுவும் இல்லை. அதனால் ஜுவல்ஸை வந்து அடகு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். உடனே சேரன் வந்து நிலா நீ ஆஃபீஸ் கிளம்புப்பா, டிஃபன் எதனா ஹாஸ்டலில் பார்த்துக்கோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், நாளைக்கு ஏதாவது நம்ம ஒரு வீடு பார்த்துட்டு அங்கே பார்த்துக்கலாம், நீ ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு வீடு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள அனுப்பி விடுவாங்க. இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகிறதுனால அடுத்தது ஆஃபீஸ் தான் காமிப்பாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவும் நிலாவும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். உடனே ராகவ் தான் வருவார். ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லைங்க சார், இல்லை ராகவ் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நேத்திக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் வந்து வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் போனதுனால அவங்களால அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாததாக இருந்திருக்கும். அதனால் அவங்க வந்து ராகவ் வந்து கோவப்பட்டு திட்டி ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண தேவையில்ல, வேறு ஒருத்தவங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி வந்து நாளைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்.